குண்டு சுரக்காய் கிடைச்சதா? குண்டு சுரக்காவும் மட்டனும் வச்சு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு செய்ய போறேன். இந்த காம்போ எத்தன பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சாப்பாட்டுல உப்பு சேர்த்து செய்வீங்க? நம்ம வீட்ல சாப்பாட்டுல எப்பவுமே உப்பு சேர்த்து தான் செய்வோம். எவ்வளோதான் குழம்பு டேஸ்ட்டா பண்ணாலும், அந்த சாதத்துல உப்பு இல்ல அப்டின்னா, அது சப்புன்னு தான் இருக்கு. அப்புறம் குழம்பு எப்படி பண்ணியிருந்தேன்னா, நல்லா குக்கர்ல மட்டன சேர்த்துட்டு, அது கூட வந்துட்டு மஞ்சள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கறி முழுங்குற அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து ஒரு 4 விசில் வச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நல்லா எண்ணெய் விட்டுட்டு, சோம்பு அதுக்கப்புறம் ஹோல் கரம் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன். இந்த சொரக்காய் போட்ட கறி குழம்பு சாதத்துக்கு தாங்க சூப்பரா இருக்கும். சாதமும் அப்படியே வெந்ததும் வடிச்சுக்கிட்டேன். நம்மளுக்கு இந்த குக்கர்ல ஒயிட் ரைஸ் வைக்கிற பழக்கம்லாம் இல்ல. ஆனா குக்கர்ல செய்ற சாதம் தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஒரு ரீல்ஸ்ல கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியும் சேர்த்துட்டு மசாலாக்கு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் பொடி, தனியா பொடி, மிளகாய் பொடி, உப்பு, கரம் மசாலா. கரம் மசாலா இல்ல அப்படின்னா மட்டன் குழம்பு தூள் கூட சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் சீரகத்தூள், முக்கியமா குழம்பு தூள சேர்த்துக்கணும். அப்புறம் கறிய அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சு சேர்த்துக்கணும். நல்லா தேங்காய், தேங்காய், மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்க்கும்போதும் கிரேவி பார்த்தீங்கன்னா செம்ம டெக்ஸ்சரா அதே மாரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ சொரக்காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்தமல்லி, புதினாவும் சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி தழை போட்டுருங்க. அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான குழம்பு ரெடி. மட்டனோட சொரக்காய் போட்டு செஞ்சா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதே மட்டனோட வேற எந்த காயெல்லாம் போட்டு செய்யலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.